காலை வணக்கம். நான் இந்த கன்சூமர் போகிறோம். நிறைய பேர் இந்த கிளைண்ட்டுக்கு வட்டியை பேங்க்காரன் மிஸ்யூஸ் பண்ணுறான், அதிகமாக வாங்குகிறான் அப்படின்லான்னு கேஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் கன்சூமர் போகிறதுல அது எப்படி வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ கடன் கொடுக்குற, அவன் கடன் வாங்குறான். பட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தா ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 1305 ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 1305 ராஜேஷ் மோங்கா vs ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் ஏஆர் 2022 சுப்ரீம் கோர்ட் 1305 ராஜேஷ் மோங்கா ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இது முதல்ல ஒரு லோன் வாங்கும்போது அட்ஜஸ்டபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி சும்மா கண்ணை மூடி லோன் கொடுக்குறான்னு கையெழுத்து போட்டுருது. அதை வச்சு தான் இந்த கேஸ் அவங்க NCRDSCயில் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 செக்ஷன் 49 கிளாஸ் 2 அண்ட் 59 கிளாஸ் 2 பிரகாரம் இது மெயின்டெனபிள். இந்த லோன் டிரான்சாக்ஷனில் ஹையர் இன்ட்ரெஸ்ட்டு கிரவுண்டு சஸ்டெயின் ஆகலன்னு சுப்ரீம் கோர்ட்டு NCRDC டிஸ்மிஸ் பண்ணியிருக்க தவிர மெயின்டெனபிலிட்டியை பற்றி அவங்க அப்போல்டு தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் HDFC அது அந்த பேங்க், RBI அது என்னவோ நிறைய விஷயங்கள் இதில் ப்ரைம் லெண்டிங் ரேட்டு அது எல்லாம் இருக்காங்க. அது டைம் டு டைம் இந்த இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ரெண்ட்டை. 7.25 மறுபடியும் 8.25 ஆக்குறாங்க, மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 10.5 வரைக்கும் பண்ணிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் RBI ரேட்டு மாற்றங்கள் இல்லாத நேரத்தில் இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு கிரவுண்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இந்த கேஸ் எல்லாம் கூட கன்சூமர் போகிறதுல போடலாம் அப்படின்ற ஒரு தீர்மானம் நமக்கு இது சாதகமாக இருக்குது. அது பாருங்கள், சின்ன சின்ன கேஸ் எல்லாம் கூட வரும். ராஜேஷ் மோங்கா வர்சஸ் ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் HDFC AR 2024 சுப்ரீம் கோர்ட் 1305 பார்த்துக்கங்க. ஓகே, வணக்கம்.